Hello friends, welcome to our class Nikhil's Biology. Myself Nikhil, na class 11th and 12th ka biology solitara NEET exam oda preparation kaga. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே difficult topic கன்சிடர் பண்ற ஒரு டாபிக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா இந்த டாபிக் வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ்ல இது எல்லாருமே டிஃபிகல்ட்டாக பார்ப்பாங்க பிகாஸ் வாட்டர் பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸோட மீனிங்ஸே தெரியாததால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம பிரேக் டவுன் பண்ணி டேர்ம்ஸை ஈஸியாக படிக்கலாம். ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்க்கலாம். வாட்டர் பொட்டென்ஷியல், ஸோ பொட்டென்ஷியலோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், பிகாஸ் இந்த வேர்ட் தான் மெயினாக இந்த சாப்டரில் ரிவால்வ் ஆகிறது. ஸோ இந்த செக்ஷனில் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சாப்டராக இருக்கட்டும், ஒர்க் எனர்ஜி, இந்த சாப்டர்ஸ் எல்லாம் பொட்டென்ஷியல் எனர்ஜி பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அது ஒரு எனர்ஜி. இங்கே வாட்டரோட எனர்ஜியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனர்ஜி ஆஃப் வாட்டர், வாட்டரோட எனர்ஜி தான் வாட்டர் பொட்டென்ஷியல். இப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு டப். இந்த டப்பில் நான் ஒரு 800 வாட்டர் மாலிக்யூல்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ 800 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இதில் இருக்குது. 800 H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு H2O எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, H2O. ஓகே, இந்த H2O மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த H2O மாலிக்யூல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகே, 1 2 எலக்ட்ரான்ஸ், 3 4 எலக்ட்ரான்ஸ், 5 6 7 8. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து ஒரு போலார் மாலிக்யூல். ஸோ பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லா மாலிக்யூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்கும். இந்த பொலாரிட்டி இருக்கும்போது வாட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்னொரு மாலிக்யூல் இருக்கும் வாட்டர், H2O. ஸோ தே வில் பி கொலைடிங். அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வில் பி ஃபைட்டிங் லைக் திஸ். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கொலிஷனால் பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி ஆஃப் டோட்டல் வாட்டர் மாலிக்யூல்ஸை தான் நம்ம வாட்டர் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு டப்பில் ஒருவேளை நான் வேறு ஏதாச்சும் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் அதோட வாட்டர் பொட்டென்ஷியல், அதாவது வாட்டரோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதா கம்மியாகுதான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 800 மாலிக்யூல்ஸே இருக்குது, திரும்பி கன்சிடர் பண்ணலாம். அதில் நான் என்ன நினைக்கிறேன், சால்ட்டை ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா NaCl, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு போலார் சால்ட் அது. ஸோ இட் பிரேக்ஸ் இன்டு அனயான் அண்ட் கேட்டயான். பார்த்திங்கன்னா NaCl வந்துட்டு ஒரு அயானிக் சால்ட் இல்லையா. ஸோ அந்த அயானிக் சால்ட்டு Na ப்ளஸ் Cl மைனஸாக பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. நான் என்ன நினைக்கிறேன், இதை எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணோன்னு நினச்சிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். பட் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரின் இந்த ஆட்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால வாட்டரோட பொட்டென்ஷியல், அதாவது வாட்டரோட ஃபைட்டிங் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கம்மியாகிடுது. ஸோ இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக அனாலிசிஸ் பண்ணி இந்த டேட்டாவை வாட்டர் பொட்டென்ஷியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கொலிஷன் நேச்சர் பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுது. ஸோ பிகாஸ் எது கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸை பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு டு ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துட்டு இருக்கும். ஆக்சிடேஷன் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அது வந்து ரியாக்ஷனாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வாட்டரோட எனர்ஜி கம்மியாகிடுது, பிகாஸ் இட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ரியாக்ஷன். ஸோ இதுதான் வாட்டர் பொட்டென்ஷியல். தட்ஸ் இட். இதில் என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ திஸ் வாஸ் அபவுட் வாட்டர் பொட்டென்ஷியல். பட் வாட்டர் பொட்டென்ஷியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். இந்த வாட்டர் நார்மலாக இருக்கும்போது இட் ஹேஸ் வாட்டர் பொட்டென்ஷியல். பட் அதை ஆட் பண்ண ஏதாச்சும் ஒரு சால்யூட், இப்போ இந்த சால்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, இதை நம்ம சால்யூட்னு சொல்லுவோம். இது வந்து வாட்டர் வந்து சால்வெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சால்யூட் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் பொட்டென்ஷியல் கம்மியாகுது இல்லையா. ஸோ இது வந்து 800 வாட்டர் பொட்டென்ஷியல் டோட்டலாக இருக்குது. இதில் சால்ட் வந்துட்டு நான் ஒரு 1000 மாலிக்யூல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க. 1000 மாலிக்யூல்ஸ் ஆஃப் NaCl ஆட் பண்ணால் 800 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. பட் பை 1000 இங்கே கம்ப்ளீட்டாக 800 மாலிக்யூல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 டிவைட் ஆகுது. சால்யூட்டோட அந்த எனர்ஜியில் 1000க்கு டிவைட் ஆகுது. So 800 divided by 1000 comes in some point values.
ஆனால் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 800 இருக்குது. ஸோ இதோட வாட்டர் பொட்டென்ஷியல் ஆப்வியஸாக இதை விட அதிகமாக தானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி வாட்டர் பொட்டென்ஷியல். அதனால தான் அந்த வாட்டர் பொட்டென்ஷியலை சைன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் நம்ம. psi of water when no solute is added. இப்போ அந்த வாட்டருக்கு நீங்கள் எந்த சொல்யூட்டுமே ஆட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தட்? இட்ஸ் அ பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பியூர் வாட்டரில் நம்ம எந்த சொல்யூட்டுமே போடல. ஸோ அது வந்து பியூர் வாட்டர். ஸோ அதோட ஜையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0. ஸோ அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவை நம்ம மேக்னிடியூட எப்படி சொல்லுவோம்னா 0ன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா வர வேல்யூஸ். ஸோ அதில் கொஞ்சம் சால்யூட் போட்டால் கொஞ்சம் 0.8 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜை சால்யூட் பார்த்தீங்கன்னா 0.8 ஆகுது. இங்கே நம்ம சால்யூட் போட்டதால நம்ம சால்யூட் பொட்டென்ஷியலை பார்ப்போம். வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா -0.8. ஜையோட வேல்யூ எப்போவுமே டிக்ரீஸ் ஆகும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சை வாட்டர் இருக்கு இல்லையா, பியூர் வாட்டருக்கு 0 இருக்குதுன்னா இம்பியூர் வாட்டருக்கு 0வை விட கம்மியாக இருக்கும். தட் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கேல் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்பர் லைனில் 0லேருந்து வேல்யூஸ் 1 2 3 அண்ட் இன்ஃபினிட்டிக்கு போகும். அண்ட் இங்கே -1 -2 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், -இன்ஃபினிட்டிக்கு. ஸோ அது டிக்ரீஸ் ஆகிறதால பார்த்தீங்கன்னா -1 -2 -3 இந்த மாதிரி வேல்யூஸ் தான் எப்போவுமே வரும். இட் வில் நெவர் நம்மளுக்கு என்றைக்குமே பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்து கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா சால்யூட் பொட்டென்ஷியல் மேலே டிபெண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சால்யூட் நம்ம ஆட் பண்ணுறப்ப ப்ரெஷர் வந்து இருக்கும் இல்லையா, சரௌண்டிங்கில் ப்ரெஷர், அதோட இம்பார்ட்டன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா psi w is equals to psi s plus psi p. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ psi w தட் இஸ் பியூர் வாட்டரோட சைன்னு வச்சுக்கலாம். இந்த சால்யூட் பொட்டென்ஷியல் எவ்வளோ அந்த வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ப்ரெஷர் பொட்டென்ஷியலோட வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக psi wவோட வேல்யூவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் psi வேல்யூ இஸ் 0.5 மைனஸ் இந்த வேல்யூ கொடுத்துருந்தா they will frame a question. ஸோ இந்த வேல்யூவை அப்சர்வ் பண்ணி உங்களால் என்ன சொல்ல முடியுதுன்னு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஸோ you should observe the symbol, it's -0.5. ஸோ சால்யூட் பொட்டென்ஷியல் ஆட் பண்ணதால பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டரோட பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்குது. ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். ஸோ ஈஸி. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இதில் வந்து வரும். நெக்ஸ்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, ப்ரெஷர் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது, இது வாட்டர் பொட்டென்ஷியல். நான் இதில் ஏதோ சால்யூட் போட்ட உடனே எவ்வளோ அமௌண்ட்டில் அந்த வாட்டர் பொட்டென்ஷியல் கம்மியாகுதோ அதுதான் சால்யூட் பொட்டென்ஷியல். அந்த சால்யூட்டோட எனர்ஜி எவ்வளோ இருக்குது அதை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ சால்யூட் எவ்வளோ எனர்ஜியோட வாட்டர் பொட்டென்ஷியலில் கம்மி பண்ணிச்சோ அதுதான் நம்ம சால்யூட் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ சால்யூட்டோட எனர்ஜியை நம்ம வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த சால்யூட் எவ்வளோ எனர்ஜி அப்ளை பண்ணியிருக்கு, அந்த சால்ட் எவ்வளோ எனர்ஜி அப்ளை பண்ணியிருக்கு வாட்டர் மேலே, அதோட எனர்ஜியை கம்மி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சால்யூட் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரெஷர் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டெய்னர் மேலே அப்ளை ஆகிற ப்ரெஷரால் எவ்வளோ வாட்டரோட எனர்ஜி கம்மியாகுதோ அதுதான் ப்ரெஷர் பொட்டென்ஷியல். இப்போது இந்த கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது, சால்யூட் ஆட் பண்ணி இந்த வாட்டரோட எனர்ஜி கம்மியாச்சுன்னா அது நான் சால்யூட் பொட்டென்ஷியல்னு சொல்வேன். பட் இங்கே நான் வந்து ப்ரெஷர் ஆட் பண்ணுறேன். ப்ரெஷர் ஆட் பண்ணி அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு கார்னருக்கு கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த வாட்டரை இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கு வாட்டர் மேலே. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் வாட் வில் ஹேப்பன், கொலிஷன் வந்து ஃபேவரேட் ஆகுது இந்த இடத்துல. ஸோ கம்மியான ஸ்பேஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா கொலிஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கொலிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா psi p, that is pressure potential is always positive. ஸோ இதில் இருந்து கன்க்ளூஷன் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொலிஷன் அதிகமாகுதுன்னா எனர்ஜி வந்து அதிகமாக அங்கே உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதனால psi w is 0 நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட்டர் அட் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா 0. அதுக்கப்புறம் அதில் சால்யூட் ஆட் பண்ணிங்கன்னா கம்மியாகுது. அதுவே psi s பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ்.
xi p பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து வேறு மீனிங்ஸை நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் xi w is equals to positive plus negative, positive negative, xi w is equals to 0. as simple as that. இதை தான் நம்ம ஒரு செல்லில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், இது ஒரு பிளான் செல்லுன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் we are talking about transport in plants, நான் பிளான் செல் எடுத்திருக்கேன். பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தென் இதில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இந்த அதர் சப்ஸ்டன்ஸ் வந்ததால் இந்த வாட்டரோட பொட்டென்ஷியல் வந்துட்டு கம்மியாகுது. பொட்டென்ஷியல் டிக்ரீசஸ் பட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நெவர் டிக்ரீசஸ். அந்த வாட்டரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா கம்மியாகுது. ஸோ இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் பிளான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடத்துது. நெக்ஸ்ட் இதை நீங்கள் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். xi w is equals to xi p plus xi s or vice versa. ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்தர் டாபிக்ஸ். at atmospheric pressure. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அட்மாஸ்ஃபியரிக் ப்ரெஷர், அட்மாஸ்ஃபியரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அதே அமௌண்ட்டு இங்கேயோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா xi w is equals to xi s, xi p ன்னு சொல்கிறாங்க. xi w that is water potential is equals to pressure potential. இந்த 800 molecules மேலே இங்கே ப்ரெஷர் அப்ளை ஆகுது 1 atm ன்னு வச்சுக்கோங்க. அட்மாஸ்ஃபியரோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 1 atm ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 1 atm அப்ளை ஆகிறதால xi ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரோட எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ரெஷர் எனர்ஜி. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அட் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி xi w will increase because pressure value increases. ஸோ இந்த வாட்டர் பொட்டென்ஷியலை எந்த மாதிரி மெஷர் பண்ண முடியும், அதோட யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ். நீங்கள் வாட்டரோட எனர்ஜி எவ்வளோ இதில் கம்மியாகுது, எப்படி அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை மெஷர் பண்ணோன்னா பாஸ்கல்ஸ் மூலியமாக தான் நம்ம இதை மெஷர் பண்ண முடியும். ஸோ சீயிங் த வேல்யூ ஆஃப் பாஸ்கல்ஸ், பாஸ்கல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து வாட்டர் பொட்டென்ஷியல், தட் இஸ் வாட்டரில் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆக்ட் ஆகுது, அதனால வாட்டர் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பொட்டென்ஷியல் நான் இப்போ எனர்ஜின்னு யூஸ் பண்ண உங்களுக்கு புரியும் பாருங்கள். வாட்டர் எனர்ஜி வந்து ப்ரெஷர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனப்போ வாட்டர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே ப்ரெஷர் வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, வாட்டரோட எனர்ஜியும் பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக கம்மியாகுது. ஸோ ஆஸ் அ மேட்டர் வாட்டர் பொட்டென்ஷியல் வந்து xi p மேலேயும் டிபெண்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ xi s சால்யூட் மேலேயும் டிபெண்ட் ஆகுது. அந்த சால்யூட் இருக்கிறதால தான் பார்த்திங்கன்னா வாட்டரோட பொட்டென்ஷியலை நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியுது. ஐ ஹோப் இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெம்ல வந்து வாட்டர் இப்படி மூவ் ஆகுது இல்லையா, அந்த டைமில் ப்ரெஷர் வில் பி ஆல்வேஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் ஆல்வேஸ். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறதால தான் இந்த ஒரு செல்லில் அதிகமாக பொட்டென்ஷியல் இருக்குது, அதாவது வாட்டரோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா வாட்டரோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால இங்கே நிறைய கொலிஷன் நடக்கும். அந்த கொலிஷனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இட் ஆல்சோ பிகம்ஸ் டிஃப்யூஷன். ஸோ இந்த டிஃப்யூஷன் நடக்கிறதால தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த செல் வந்து டர்ஜிடாக மாறிடும். டர்ஜிட் அந்த செல்லில் பொட்டென்ஷியல் ப்ரெஷர் பொட்டென்ஷியலாக இருக்கட்டும் இல்லை வாட்டர் பொட்டென்ஷியலாக இருக்கட்டும் எது இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த செல் வந்து டர்ஜிடாக மாறும். பிகாஸ் செல் வால் வந்து ரிஜிடாக இருக்குது. செல் வால் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குதுன்னா இங்கே வந்து ப்ரெஷரோ ஆர் வாட்டர் எனர்ஜியோ பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த செல் எப்படி ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்ஜ்டாக மாறிடும். பட் அது உடையாது. எக்ஸ்ட்ரீம் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எக்ஸ்ட்ரீமாக எனர்ஜி வந்து அதில் உற்பத்தி ஆச்சுன்னா அந்த செல் வந்து பர்ஸ்ட் ஆகிடும். பட் இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டர்ஜிட் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ
அடுத்த வீடியோவில் நம்ம ஆஸ்மோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு ஸ்பெஷலாக டர்கோ ப்ரெஷர் அண்ட் அதர் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே ஈஸியான டேர்ம்ஸ். அதையும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியாக புரிய வைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for supporting in my previous videos. With this, I'll end the video. Thank you so much, and subscribe to Nikhil's Biology for more videos related to this. Thank you.